வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர் ஏற்படுத்தின ஒரு தாக்கம் இருக்குங்க இல்லையா? தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குல மிகவும் மோசமாக இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, வீட்டுல ஒரு பெண் பிள்ளைய தனியா விட்டுட்டு போக முடியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அதை சமூக வலைதளங்கள்ல இன்ஸ்டாவில் வழக்கமா பதிவு பண்ணி அதை பிரச்சாரம் செய்தார். தமிழ்நாட்டை காக்க வந்த ஒரே நபர் ஜோசப் விஜயை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்றத ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில உருவாக்குனாரு. அது ஒரு சினிமா பிரபலம், சினிமாவினுடைய ஹீரோ அப்படின்றதுனால அது எல்லோரும் நம்பினாங்க, ஏத்துக்கிட்டாங்க. அதன் பின்னாடிதான் சட்டமன்ற தேர்தலில் இதுவரை தமிழ்நாட்டு அரசியல்ல யாருக்கும் கிடைக்காத ஒரு வரலாறு காணாத ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அது வரலாறு காணாத வெற்றி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்னா, 2024 பிப்ரவரி மாசம் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி 2-3 மாநாடுகள் மட்டுமே நடத்தி, அதுவும் குறிப்பா ஒரு சில இடங்களுக்கு மட்டுமே பிரச்சாரத்துக்கு போய் அந்த குறிப்பிட்ட 2 ஆண்டு காலத்திற்குள்ள ஒரு வெற்றி கிடைப்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான வெற்றி. ஆட்சியிலையும் உட்கார்ந்துட்டார், அதுல ஒன்றும் நோ டவுட்ஸ். அவர் நினைச்ச மாதிரியே அவருக்கு யார் வழிகாட்டியோ, யார் சொல்லி கொடுத்தாங்களோ அதன் அடிப்படையிலேயே திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை பிரித்து அவர் பக்கம் இணைத்து கொண்டார். அதுலயும் சக்சஸ், வெற்றி பெற்றார். என்ன இதுல மிகப்பெரிய ஒரு வேதனை அப்படின்னு சொல்லி கேட்டா, தமிழக வெற்றி கழகம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்த பின்பு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையை உருவாக்கி இருக்கிறது. தினம் தினம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்றது சட்டம் ஒழுங்கு ஒண்ணு இருக்குதா, அதை பராமரிக்கப்படுதா, அது பாதுகாக்கப்படுதா அப்படின்றத மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. அதுலயும் குறிப்பா இன்னும் அதை அழுத்தம் திருத்தமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க தமிழ்நாடு முழுக்க இதுவரை நடந்த ஜோசப் விஜயனுடைய ஆட்சியில அந்த குற்ற சம்பவங்கள் அனைத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, தாவேக்காவை சேர்ந்தவர்கள், அதாவது விஜயனுடைய பெயரை சொல்லி இந்த குற்றங்களை செய்தவர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகம். இதற்கு எல்லாம் ஒரே ஒரு வரி கூட விஜய் அவர்களிடம் பதிலே இல்லை அப்படின்னு சொல்றதை விட, ஒண்ணு தன்னுடைய கட்சிக்காரர்களை அடக்கி வைப்பதற்கு ஏதாவது ஒரு அறிக்கை விடலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது ஒழுங்கு பராமரிப்பது எப்படி அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆக தமிழ்நாட்டில் என்னன்னா சட்டம் ஒழுங்கு மிக மோசமான, அது எப்படி ஜோசப் விஜய்க்கு வரலாறு காணாத வெற்றி எப்படி கிடைத்ததோ அதே அளவிற்கு வரலாறு காணாத அளவிற்கு இந்த 30 நாட்களில மிக மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு நிலைதான் இங்க தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. இது ஒரு மிக ஆபத்தான ஒரு செயல் திட்டம், ஆபத்தா போயிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம். இதுக்கு எல்லாம் திமுக தான் காரணம் அப்படின்னு சில சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். அதற்கு அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்வெட்டு. இந்த மின்வெட்டு மிக மோசமான அளவில் இருப்பதற்கான காரணம் என்னன்னு ஆராயாமலே அதற்கும் காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை வைப்பது. தமிழ்நாடு மின்சார உற்பத்தியில் மிகவும் பின்தங்கிய ஒரு மாநிலம். இங்க போதுமான அளவுக்கு மின்சாரம் இல்லை. இங்க தமிழ்நாட்டுல மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுவது, அதாவது பர்ச்சேஸ் பண்ணுவது தான் இங்க அதிகம். ஒரு யூனிட் 16 ரூபாய், 15 ரூபாய், 14 ரூபாய், நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழலுக்கு தகுந்த மாதிரி இங்க மின்சாரத்தை வாங்கும் சூழலில் தான் தமிழ்நாடு அரசு இருந்து வருகிறது. இப்படி தமிழ்நாட்டுல மின்சாரம் என்பது பற்றாக்குறை இருந்து வருவது காலகாலமாக இருந்து வருது. அது இன்னைக்கு நேற்று மட்டும் இல்லை. இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு முழுவதும் பெண்களை வைத்துக்கொண்டு, கை குழந்தைகளை வைத்துக்கொண்டு, மருத்துவமனையில வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த நோயாளிகளை வைத்துக்கொண்டு இந்த மக்கள் படும் அவஸ்தை சாதாரணமானது சொல்லி முடியாது. அவ்வளவு பெரிய கொடுமைகளை இந்த மின்வெட்டினால் சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த மே மாசம் 10ஆம் தேதிக்கு முன்பு திமுக ஆட்சி காலகட்டத்துல இந்த மின்வெட்டு ஏன் இல்லை, இப்ப ஏன் மின்வெட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த இடத்துல மின்சாரம் அதிகமாக தேவைப்படுகிறதோ அந்த பகுதிகளுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் கொடுப்பதற்கான அந்த மின் சேமிப்பை பர்ச்சேஸ் பண்ணி கூட மின் சேமிப்பை அங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க மின்வாரியத்துறையினுடைய அமைச்சர் நிர்மல்குமார் வந்த பின்னாடி அவருக்கு போதுமான அளவுக்கு உள்வாங்கக்கூடிய அந்த ஆற்றல் கிடையாது. அந்த போதுமான இருக்காது. என்ன காரணம் கேட்டா, வந்த பதவிக்கு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அது எப்படி சரி செய்யணும், எப்படி அதை ஆய்வு பண்ணணும் அப்படின்றதுக்கு பதிலா
இந்த மின்வெட்டுக்கெல்லாம் காரணம் திமுக காரங்க தான் காரணம், அங்கங்க போய் ஃபீஸ் கேரியர் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது இருக்குல்ல, அபத்தமான குற்றச்சாட்டு. அப்படி உங்களால முடியல, கையால ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆட்சியை விட்டுட்டு போங்க. இந்த மாதிரி தேவையில்லாம திமுக காரர்கள் தான் இந்த தவறை செய்திருக்காங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வைக்கிறது மிக மிக மட்டமான ஒரு குற்றச்சாட்டு. மிக மிக ஒரு மட்டமான அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இன்னைக்கு ஒரு பிரச்சாரங்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். அது இல்லாம இன்னைக்கு சமூக வலைதளத்துல பார்த்தா இந்த தாவேகாவுடைய அந்த ஆட்கள், தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய அந்த நபர்கள், அவர்கள் இந்த சமூக வலைதளத்துக்குள்ள இதற்கு முன்பு கேட்கப்படாத வார்த்தைகள் எல்லாம், அதுவும் குறிப்பா அந்த பெண் பிள்ளைகள் வாயில வரக்கூடிய வார்த்தைகள், அவங்க சமூக வலைதளத்துல அவங்க பேசுற பேச்சு அவ்வளவு ஆபாசமாகவும் பக்கிரமமாகவும் அந்த வார்த்தைகளை இன்னைக்கு பதிவு செய்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் இதற்கு முன்பு நீங்க தாவேகாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டா, உண்மையில் என் போன்ற நபர்கள் நாங்க அதெல்லாம் பார்த்ததில்லை, அதுல எல்லாம் ஒரு இதுவே இல்லை. ஆனா இப்பதான், அதுவும் குறிப்பா அந்த அந்த யாராவது ஒருத்தர் இப்ப நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு பின்னாடி அந்த கமெண்ட் செக்ஷன்ல உட்கார்ந்து அசிங்கமாக அந்த வார்த்தைகளை பதிவு செய்வது என்பது, அதாவது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லவே இல்லை. நம்ம என்ன இங்க தமிழ்நாடு மிகப்பெரிய கல்வியில மிக ஆளுமை மிக்க மாநிலம், படிச்ச மாநிலம், பெரிய கருத்தெல்லாம் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் புறம் அறிவாளிகள் தான் இருக்காங்க, புறம் படித்தவர்கள் தான் இருக்காங்க. இந்த சமூக வலைதளத்துல இந்த தாவேகாவை ஆதரித்து அந்த பின்னூட்டத்துல பதிவு பண்ணக்கூடிய அந்த நபர்களை நினைக்கும் போது தமிழ்நாடு வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழல். அதாவது ஒரு கருத்துக்கு உங்களால ஒரு கருத்தை பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பதில் தாராளமா சொல்லுங்க. இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவுக்கு உங்களால பதில் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் பேசியிருப்பதுல ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சுட்டி காட்டி, ஐயா இந்த இடத்துல நீங்க தவறா பேசிருக்கீங்க, இது தவறான வார்த்தை, இது கண்டிக்கிறோம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா இந்த கமெண்ட் செக்ஷனுக்குள்ள என்னவோ எங்ககிட்ட மட்டும்தான் பெண்கள் இருக்கிற மாதிரியும், எங்களுக்கு நான் மட்டும்தான் ஒரு பெண் வயிற்றுல பிறந்த மாதிரியும், நீங்க எல்லாம் நேரா ஆகாயத்திலிருந்து வந்த மாதிரியும், இப்படி எல்லாம் ஏன் உங்க வீட்டுல பொம்பளைங்க இல்லையா? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? உங்களுக்கு மனைவி இல்லையா? உங்களுக்கு மகள் இல்லையா? மருமகள் இல்லையா? இவங்கெல்லாம் பெண்களா உங்களுக்கு பார்த்தா தெரியாதா? இப்ப எங்க தாய்கிட்டையும் தங்கைகிட்டையும் மகள்கிட்டையும் மனைவி கிட்டையும் இருக்கிறதானே உங்க வீட்லயும் இருக்குது. அது என்ன இங்க மட்டும் நீங்க அந்த பையா இந்த பையா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுறது, இதெல்லாம் என்ன? நாங்க இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அறிவுள்ள மாநிலம், பகுத்தறிவுள்ள மாநிலம், தந்தை பெரியாருடைய மண்ணு அப்படிலாம் நாங்க பெருசா இங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த இதுதான் நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேர் வச்சோம், தற்குறின்னு. தற்குறின்னா அதாவது தன்னை சிந்திக்காம அப்படியே வச்சிருக்கிறது, எந்த விதமான அறிவையும் பயன்படுத்தாம அப்படியே வச்சிருக்கிறது, அதுக்கு பேர் தான் தற்குறி. அறிவை பயன்படுத்ததே கிடையாது. அததான் நாம இங்க சொல்ல வர்றது எதுக்காக இதை நான் இந்த வீடியோலயும் சொல்ல வர மிக முக்கியமான காரணம் என்னன்னா, கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருத்தர் எத்தனை டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம், எவ்வளவு வேணாலும் பட்டங்களை பெற்றிருக்கலாம், அதுக்கும் அறிவுக்கும் சுத்தமா சம்பந்தம் இருக்காது. நீங்க நிறைய பேரை பார்க்கலாம். அறிவு என்பது என்னன்னா, இதுவரை நீங்க கற்றதை அறிந்ததை அதை ஆய்வு செய்து எது சரி எது தவறுன்னு பார்த்து அதை தேர்வு செய்து அதன்படி வாழ்வதற்கு தான் அறிவு. ஒரு ஆய்வாளர் ஒருத்தர் சொல்லியிருப்பார், இன்னும் சுருக்கமா, நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் பம்ப் இருக்கும். அந்த மோட்டார் பம்ப்ல சுவிட்ச் போட்ட உடனே ஸ்டார்ட் ஆகாது. அப்ப அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுல ஒரு 2 குடம் தண்ணியை கொண்டு போயிட்டு விடுவாங்க. உள்ள அந்த பைப்ல தண்ணி ஊத்துவாங்க. அப்படி தண்ணி ஊத்தி அந்த வால்வ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி திரும்ப சுவிட்ச் போடுவாங்க. அந்த சுவிட்ச் போடும்போது திரும்ப அது ஸ்டார்ட் ஆகும். அதுக்குதான் சொன்னாங்க, கல்வி என்பது அந்த 2 குடம் தண்ணி மாதிரி. ஆனா அறிவு என்பது அந்த 2 குடம் தண்ணியின் மூலமாக வெளியே ஊற்றக்கூடிய போர்ல இருந்து வரக்கூடிய தண்ணி இருக்குல்ல, அதுதான் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆய்வாளர் திரு அறிவு மதி அவர்கள் மிக தெளிவாக ஒரு கட்டுரையில அழகா சொல்லியிருப்பாரு. இதை சொல்ல வரேன்னா, அறிவை பயன்படுத்துங்க. நீங்க வருங்காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததிகளை நல்ல முறையில வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, தவறான வார்த்தைகளை, தவறா பேசுறது, தவறா எழுதுறத கைவிடுங்க, சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.